ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். சேர்ந்த ஆண்டவர் நாமத்தை நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என் தாயு என் கருவை என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. எலும்புகள் எலும்புகள் தாய் கருவிலே தரிசனம். எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு சத்தத்தை உயர்த்தி என் வாழ்க்கையில நீங்க போதுமாப்பா, நீங்க போதுப்பா. வேறு ஆசையே இல்லை. ஹல்லேலூயா. நீ நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நீர் மன்னித்து, எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் அப்பா நீர் எங்களுக்காய் சிந்தினீரே. அந்த வெளியேற பெற்ற ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வெளியேற பெற்ற ரத்தம் இந்த நாளை எங்களை பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு நன்றி நன்றி நன்றி. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே
ஓசன்னா உன்னத ஓசன்னா ஓசன்னா மணி போல் ஆராதனை ஆராதனை கழுகை போல ஆராதனை கழுகை போல ஆராதனை சிலுவையினால் மீட்டவரே சிறகுகளால் மூடுபவரே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் வந்த தேவனுக்கு ஹல்லேலூயா வழி நடத்தும் ஆராதனை ஒளி வீசும் ஆராதனை ஒளி வீசும் ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசனையில் பெரியவரே ஆராதனை கடைசியா சேர்ந்து ஓசன்னா வழி நடத்தும் ஆராதனை ஆராதனை
அவர் நல்லவர். எல்லா நாமத்துக்குரியவருக்கு நம்மளுடைய ஆராதனை. இந்த நாள் எங்கள் ஆராதனை உமக்கே அப்பா, ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரே எப்படி சிறகுகளினால் அணைத்துக் கொள்வது போல நீர் எங்களை சிரட்டைகளினால் எங்களை அணைத்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பராமரித்து, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய உணவை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் இருக்க இடங்களிலே ஆண்டவரே பாதுகாப்பை கொடுத்து எங்களை நடத்தினதற்காக நன்றி. எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே பாவங்களும் உபத்திரவங்களும் வேதனைகள் மத்தியில் ஆண்டவரே இந்த கல்வாரி ரத்தம், எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டு எடுக்கிறதே, அதற்காக நன்றி நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம் மகிமைப்படுவதாக. இயேசு மூலமாக இருக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவம். சங்கீத வாத்தி மாறி மாறி வாசிப்பும். சங்கீதம் 48 சங்கீதம் 1 முதல் கடைசி வரை சொல்லணும். சங்கீதம் 48 1 முதல் கடைசி வரை. சங்கீதம் 48. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தலமும் சர்வ பூமியும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதில் அரண்மனைகள் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் குடிக்கொண்டு ஏகமாய் கடந்து அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடந்து கீழ்காற்றில் தர்சிலின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நம்முடைய தேவனின் நகரமாகிய சேனைகளின் கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குவது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையந்திரங்களும் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாயத்தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவாளாக. சீயோனை சுற்றிலும் உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆமேன். கர்த்தர் இந்த சங்கீத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அமர்ந்து காத்திருக்கின்ற காணிக்க பாடல் ஸ்தோத்திரிக்கிறோம். தாசங்கள் பாடும்போது கர்த்தர் காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.